ஹே காய்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது டெக் அப்டேட்ஸ். இன்னைக்கு 677வது வீடியோ. இன்னைக்கு வீடியோவில் எப்பவும் மாதிரி நிறைய அப்டேட்ஸ் இருக்குது, ஆனால் வெறும் வாய்ஸ் ஓவர் மட்டும்தான். ஸோ வீடியோ லேட்டாக தான் வரும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்றைக்கும் எப்பவும் மாதிரி நிறையவே அப்டேட்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்றத ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம். அப்டேட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஸோ ரெகுலரான ஈஓடி சீரியஸ் வீடியோ பண்ணுவோம். ஸோ உங்களோட கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் கீழே பதிவு பண்ணுங்கள். உங்களோட கமெண்ட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கிறேன். உங்களோட கமெண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் நாளைக்கு ரீப்ளே பார்க்கலாம். #EOD அப்படின்ற ஹேஷ்டாக் யூஸ் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. அப்போ தான் என்னால் ரீப்ளே பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குங்க. இப்போ இன்னைக்கான அப்டேட்ஸை பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் அப்டேட்டு ஒன்ப்ளஸ்லேருந்து இப்போலாம் ஒன்ப்ளஸ்லேருந்து எக்கச்சக்கமான அப்டேட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ இன்றைக்கே ஒரு சில அப்டேட்ஸ் இருக்குங்க. இதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்ப்ளஸ்லேருந்து PGKM10 அப்படின்ற மாடல் நேமில் ஒரு ஸ்மார்ட் ஃபோன் இப்போ 3C சர்டிஃபிகேஷன் வாங்கியிருக்கு. 3C சர்டிஃபிகேஷன் வாங்கினதுனால இது என்ன ஃபாஸ்ட் சார்ஜிங் தெரிய வந்திருக்கு. 160 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்காக இருக்க போகுதாம். ஸோ இங்கே ஓப்போ லான்ச் பண்ண அந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் ஒன்ப்ளஸ் யூஸ் பண்ண போகிறாங்க. இது என்ன மொபைலாக இருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்ப்ளஸ்லேருந்து OnePlus 10 Ultra அப்படின்னு ஒரு மொபைலில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த அல்ட்ரா தான் இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டோட இருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த அல்ட்ரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா OLED டிஸ்பிளேவோட 50 MPக்கான சோனி IMX766 அப்படின்ற கேமராவோட வரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ப்ராசஸர் சொல்லவே தேவையில்லை, 8 Gen 1ஓட தான் வரப்போகுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு மொபைல் சீக்கிரமாக ஒன்ப்ளஸ்லேருந்து வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அடுத்து வாட்ஸ்அப்லேருந்து க்ரோம்காக ஒரு எக்ஸ்டென்ஷனை எட்டு வர போகிறாங்களாம். இது வாட்ஸ்அப் சேட்டை இன்னமும் செக்யூர் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன மாதிரி எக்ஸ்க்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்ப தெளிவாக புரியலைங்க. ஏன்னா நம்ம க்ரோம் எக்ஸ்டென்ஷன் மூலமாக டைரெக்டாக சேட்டை பார்த்துக்கிறதுக்காக கொண்டு வராங்களா, அப்படி இல்லைனா க்ரோம் எக்ஸ்டென்ஷனை வச்சு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம யூஸ் பண்ணுற சேட்டை செக்யூர் பண்ண கொண்டு வராங்களா அப்படின்ற தெளிவான டீட்டெயில் இல்லை. ஸோ ஏதாவது கிடச்சிது அப்படின்னாலோ ஒரு வேளை லான்ச் பண்ணிட்டாங்க அப்படின்னாலோ கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். அடுத்து ரெட்மியோட Redmi 10 இதை வந்து வர 17ஆம் தேதி லான்ச் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சைனாவில் லான்ச் ஆகிற ரெட்மியோட Redmi 10C இந்த மொபைல் தான் இந்தியாவில் Redmi 10 எட்டு வர போகிறாங்களாம். இங்கே இந்த மொபைல் எப்படி இருக்குது அப்படின்ற ஃபர்ஸ்ட் லுக் இமேஜஸ், ஹேண்ட்ஸ்-ஆன் இமேஜஸே வந்திருக்கு. ஸோ இது வந்து பஞ்ச் ஹோல் நாச்சோட இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த மொபைல் போக்கோவோட C3 பார்த்த மாதிரி இருக்குது டிசைன். இந்த மொபைலில் என்ன ஸ்பெக்ஸ் இருக்கும் அப்படின்றத டிஸ்பிளேலே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஸ்னாப்டிராகன் 660 ப்ராசஸர், 50 MPக்கான கேமரா, 6.71 இன்ச்சஸ்க்கான டிஸ்பிளே, அதிகபட்சமாக Full HD+ டிஸ்பிளே இருக்கலாம். 5000 mAh பேட்டரி இருக்க போது 18 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான் இருக்கும் அப்படின்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அடுத்து டெலகிராம். ஆமாம், டெலகிராமில் அடுத்தடுத்த அப்டேட் கொண்டு வந்துட்டே இருக்கிறாங்க. இப்போ ஒரு சூப்பரான அப்டேட் கொண்டு வராங்க. டெலகிராமை அதிகமாக யூஸ் பண்ணுறது எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் புது மூவிஸை அல்லது சீரியலை டவுன்லோட் பண்ணி பார்க்குறதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ டெலகிராமில் தனியான டவுன்லோட் மேனேஜரை எட்டு வர போகிறாங்களாம். ஸோ அதனால் நீங்கள் எத்தனை மூவிஸை டவுன்லோட் பண்ணி விட்டுருந்தாலும் அதை ஒரே இடத்துல உங்களால் மேனேஜ் பண்ண முடியும், ஓப்பன் பண்ணி பார்த்துக்க முடியும். அது மாதிரி ஸ்டாப் ஆச்சுன்னா ரிசீவ் பண்ணுறது அந்த மாதிரி வேலைகளையும் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுது. அது போக பெஸ்ட் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ், டார்க் மோட் இதெல்லாம் எட்டு வரதா டெலகிராம் தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வித்தியாசமான ஃபீச்சரை இப்போ டெலகிராம்லேருந்து எட்டு வந்திருக்காங்க. ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து மார்க்யூலேருந்து இப்போ 4-in-1 கன்வெர்ட்டபிள் ஏசியை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது, அதனால ஷேர் பண்ணுறேன். இதனோட பேஸ் வேரியன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. இது 0.8 டன் அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை வந்து நமக்கு பிடிச்ச மாதிரி கன்வெர்ட் பண்ணிக்கலாம், கொஞ்சம் டன்னை கம்மி பண்ணி கூட்டிக்கலாம் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. அதே மாதிரி மேக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.5 டன் வரை அவைலபிளாக இருக்குது, 33,000 ரூபா அப்படின்ற ப்ரைஸில். ஸோ யாராவது ஏசி வாங்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்கன்னா இந்த மார்க்யூவோட ஏசியும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஏன்னா மார்க்யூ எப்பவுமே விலை கம்மியாக கொண்டு வருவாங்க, சர்வீஸ் எல்லாம் ஃப்ளிப்கார்ட் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ நம்பிக்கை இருக்குது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். அடுத்து ஒன்ப்ளஸ். ஆமாம், ஒன்ப்ளஸ்லேருந்து ஒன்ப்ளஸோட OnePlus 10R அப்படின்ற ஒரு மொபைலும் சீக்கிரமாக வரப்போகுது. இந்த ஒன்ப்ளஸோட 10R எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போவும் இருக்கிற மாதிரியே சேம் டிசைன் தான், ஆனால் ப்ராசஸர் சேஞ்ச் பண்ணுறாங்க. இந்த டைம் மீடியாடெக் டைமென்சிட்டி 9000 அப்படின்ற ப்ராசஸரோட எட்டு வருவாங்க அப்படின்ற மாதிரி பார்க்க முடியுதுங்க. ஸோ இதை தாண்டி பெருசான டீட்டெயில் எதுவும் கிடைக்கல, இருந்தாலும் 10R வரப்போகுது அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து கால் ஆஃப் டியூட்டிலேருந்து கால் ஆஃப் டியூட்டி வார்ஸோனை இப்போ மொபைலுக்கும் எட்டு வர போகிறோம் அப்படின்றத கால் ஆஃப் டியூட்டிலேருந்து அஃபீஷியலாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப நாளாக மொபைலுக்கு எட்டு வராமல் இருந்தாங்க, இப்போ இதில் வந்து மொபைலுக்கும் எட்டு வர போகிறாங்களாம். இது முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொஞ்சம் ஹை எண்ட் மொபைலில் மட்டும்தான் ஒர்க் ஆகும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போதைக்கு அவங்க கொண்டு வரது அந்த மாதிரி தான் எட்டு வராங்க. ஸோ இதை தாண்டி ஏதாவது அப்டேட் கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேங்க. அவ்வளோதான் இன்றைக்கான அப்டேட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக்கை தட்டி விடுங்க, பிடிக்கலன்னா என்ன ஏன் இதுக்கு எப்போ மாதிரி கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். இந்த மாதிரி வேறு ஒரு நல்ல வீடியோட அடுத்த ஒரு வீடியோ உங்களை பார்க்குறேன்.